சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவு தான் தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த டிவிக்கே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. காங்கிரஸ் எடுக்க போகிற முடிவில் தான் டிவிகேவோட தலையெழுத்து இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை, அதாவது என்னென்னா, காங்கிரஸுக்கு என்ன சிக்கல் அப்படின்றது நம்ம ரொம்ப நாளாக தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். இவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்துட்டு திடீர்னு காங்கிரஸ் எனக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி காங்கிரஸுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது டிவிகேக்காக இது வெயிட்டிங் அப்படின்றத தாண்டி காங்கிரஸை தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு காங்கிரஸுக்கே இருக்குது. அதாவது கடந்த முறை எப்போ கட்சி இப்போ ஏ சென்டர் கட்சி ஆயிடுச்சு. 2 தேசிய கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஏ சென்டர் கட்சிகள் தான். அது கீழே 2 திராவிட கட்சிகளுமே இந்த கட்சிகளை கீழே இறங்கையே விடலை. உள்ளாட்சிகளில் பாஜகவுக்கு எந்த அளவு இருக்குது, அதே மாதிரி காங்கிரஸுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கிடையாது. அதாவது அவங்க வைக்கிற ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது, ஆட்சின்றது நமக்கு தெரியும், எம்எல்ஏ சீட்டில் ஆட்சியில் பங்கு. அந்த அதிகாரத்தில் பங்குன்றது என்ன? அதிகாரத்தில் பங்குன்னு என்னென்னா, அந்த உள்ளாட்சிகளில் பங்கு தான் அதிகாரத்தில் பங்கு. உள்ளாட்சிகள் தான் உண்மையான அதிகாரம். அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, இது போக போர்டு மெம்பர்ஸ் நிறையா இருக்குது, இது போக உள்ளாட்சி இருக்குது, மேயர் பதவி கீழே வரைக்கும் பஞ்சாயத்து அது இது கவுன்சில் தலைவர் வரைக்கும் கீழே வரைக்கும் அது உள்ளாட்சி பதவிகள் தனியாக இல்லாத போர்டு பதவிகள் தனியாக இருக்குது. இப்போ இந்த கதர் வாரியம் அந்த போர்டு இருக்கும், இப்போ சிறுசேமிப்புத்துறை இருக்குது, இப்படி போர்டு இருக்கும். அது போக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். அதில் இப்படி இது எல்லாமே தான் உள்ளாட்சியில் அதிகாரம். இதுதான் உண்மையான அதிகாரம். ஒரு மாநிலத்துடைய உண்மையான அதிகாரம் கீழே தான் இருக்குது. அந்த அதிகாரத்தில் பங்கு வேணுன்றது காங்கிரஸோட முக்கியமான கோரிக்கை இருக்குது. அங்கே இருந்தால் தான் ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பேஸ்லேயே நீங்கள் இல்லை, நீங்கள் மேலே இருக்கீங்கன்னா காற்றடிச்சிங்க, இல்லை புயல் அடிக்குது, மழை பெய்யுதுன்னா அதோட காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் இருந்தீங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போது காங்கிரஸை உறுதிப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேசிய அளவில் தனக்கு எதிரான ஒரு கட்சி தனக்கு ஈக்குவலான ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி திட்டமிட்டு செயல்படுற மாதிரி தான் இருக்குது. அப்போது இப்போ கட்சியை வலுப்படுத்துகிறதா, இல்லை இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை அப்படியே நான் கண்டினியூ பண்ணி போகிறதான்ற ரொம்ப முக்கியமான கேள்வி காங்கிரஸ் முன்னாடி இருக்குது. அப்போது ஒரு கட்சியாக தன்னை சஸ்டெயின் பண்ணி நிப்பாட்டிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி காங்கிரஸுக்கு இருக்குது. கட்சியை வளர்க்குறணும்னா டிவிகேவோட போகணும் அப்படி சொல்ல வரீங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, டிவிகேன்னு இல்லை, அவங்க ஏதாவது ஒரு மாற்று ஒரு இதுக்குள்ளே போய் அடாப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் காங்கிரஸினுடைய தோல்வியை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாநிலங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தில் பல ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகளோடு போய் கூட்டணி வச்சது தான் அதோடைய தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. அதோட எதிர்ப்பையும் சேர்த்து இவங்க சுமக்க வேண்டியதாக இருக்குது. பீகாரில் கொண்டு போய் பார்த்தா இப்போ லல்லு அவங்களுடைய எதிர்ப்பையும் காங்கிரஸ் சுமக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் போய் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி வச்சு அங்கேயும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி காங்கிரஸை இங்கே மாநில கட்சிகள் பூரா பாரம்னு சொல்லுதோ, அதே மாதிரி மாநில கட்சிகள் எல்லாமே காங்கிரஸுக்கும் பாரம் தான் இல்லையா? அதாவது நான் நேஷனல் லெவலில் நான் பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகக்கான ஒரே எதிரி நான் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய நேரத்துலையும் என்னால் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? நான் அதாவது இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ கெஞ்ச வேண்டிய, எனக்கு சீட்டு கொடுங்க வைக்கங்கன்ற கெஞ்ச வேண்டிய தேவை என்ன இருக்குது? இத்தனை வருஷமாக ஒரே கூட்டணிக்குள்ளே போய் அவங்க இருந்ததுனால தானே. இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இந்த முடிவை காங்கிரஸ் எப்போ எடுத்திருக்கணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் பிரச்சனைக்கு போராடி நின்று இங்கே இப்போ கேட்டிருந்தா இதில் இஷ்யூ இல்லை. இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பூரா எழுக்கிறதுனால, அதாவது காங்கிரஸ் அதை திட்டமிட்டு தன்னுடைய காங்கிரஸை வளர்க்கணுன்ற உண்மையான நோக்கத்தில் இதை செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். இப்போ கொண்டு போய் செய்கிறதுன்றது வேறு ஆப்ஷனே இல்லை காங்கிரஸ்க்கு. இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட மட்டும்தான் வெளியேறினா போக முடியும் இல்லையா? வேற எங்கேயும் போக முடியாது, தனியாக போய் நிற்க முடியாது. தாவேகா கூட போகிறதுனால அதுக்கு என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு புது ஜென்ரேஷனுக்குள்ளே காங்கிரஸ் போய் சேரும். இன்னும் அவங்க பிரித்து கொடுப்பாங்க, எவ்வளோ நாளும் பிரித்து கொடுப்பாங்க, எத்தனை சீட்டுகள் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கோஷமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத அதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அதை டேக்லைனாக வச்சு இந்த எலெக்ஷனே நடக்கிற மாதிரி இருக்குது கடைசி. அப்போ அதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. உள்ளாட்சியில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துருவாங்க, எல்லாமே செஞ்சுருவாங்க, எல்லாமே காங்கிரஸுக்கு கிடைச்சிரும். ஆனால் அந்த வெற்றியை உறுதி செய்ய முடியுமான்னா அது சந்தேகம். ஆனால் இங்கே திமுகவில்
எதுவுமே கொடுக்கலைனாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் அந்த வெற்றி ஏதோ ஒன்று உறுதியாக்கப்படும். அப்போ உறுதியாக்கப்பட்ட வெற்றி பாதையில் நான் போகிறதா, இல்லை எனக்கு என்ன இதுன்னே கிடைக்க போகுது எது கிடைக்காதுன்றது தெரியாத ஒரு பாதையில் போய் அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறதா? அதாவது இந்த மானிதா அவர் பேசும்போது சொல்கிறாரு, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கப்பல், அதை உடனேலாம் டக்குன்னு திருப்ப முடியாதுன்னு. அதை திருப்புறதுக்கு பல்வேறு விஷயம். அப்படி வந்து பழகின ஒரு பழைய கட்சி இந்த புதிய இயக்கத்தோட போய் இதோட அடாப்ட் ஆகி இணைஞ்சிக்குமா? இப்போ காங்கிரஸ்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கிற ஆல்ரெடி இருந்து அதிகாரத்தை அனுபவித்து பழகியவர்கள் வந்து திமுக விட்டு வெளியேற மாட்டாங்க இல்லையா? அப்போ புதுசாக இது வரைக்கும் வந்து அதிகாரம் கிடைக்காதவர்களும் மற்றவர்களும் தான் காங்கிரஸை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாவேக்கா கூட போகணும்னு நினைப்பாங்க. அப்போ காங்கிரஸுக்குள்ளேயே இது இருபெரு பிரிவுகளாக கண்டிப்பாக பிரிஞ்சு தான் இருக்கு. அப்போ என்ன முடிவெடுத்தாலும் காங்கிரஸ் பிளவுபட போகிறது உறுதியா? அப்படிதான் சொல்ல வரீங்க? இல்லை, அப்படிதான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது வந்து இது காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ அது மாணிக்க தாகூர் இவ்வளோ பேசுகிறாரு, பேசிட்டு கடைசி வந்து திமுகவோட தான் கூட்டணின்னு சொன்னால் மாணிக்க தாகூர் ஓகே ரைட்டு தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுத்துருவேன்னு சொல்லிடுவார். இப்போ அவர் உசுப்பி விட்ட ஆட்கள்லாம் என்னத்துக்கு ஆவாங்க இல்லையா? இப்போ இது ஒரு சின்ன ஒரு பூம் கிரியேட் ஆகும்ல காங்கிரஸ்குள்ளே. இப்போ தாவேகாக்குள்ளே போனால் நமக்கு வந்து 60 சீட்டு கன்ஃபார்ம்யா, 60 எவ்வளோ வாங்குவோம் நம்ம. இங்கே போனால் 20 தான் இருக்குது, கூடுதலாக 40 பேர் கேண்டிடேட் ஆகுறாங்க. அப்போ ஒரு புதுசாக ஒரு இது வரைக்கும் காங்கிரஸில் யூத் காங்கிரஸுக்கே ஒரு 20 பேருக்கு புதுசாக சீட்டு கொடுக்கலாம். அந்த 20 பேருன்றது புதிய வரவு காங்கிரஸ்குள்ளே. இதே திமுகக்குள்ளே போனால் இது நடக்காது. ஆனால் இப்போது இந்த மாதிரியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அவங்க சொல்கிறதே அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு டிஎம்கே ஒரு முக்கியமான பார்ட்னர். இந்தியா கூட்டணியை உடஞ்ச மாதிரி ஆகிடுமே. தேசிய அளவில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு பார்லிமெண்ட்லேருந்து எந்த பிரச்சனைனாலும் டிஎம்கே ஒரு மெயினான அலையன்ஸ் பார்ட்னராக இருக்காங்க. அப்படி திமுக இழந்துட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு டெல்லி லெவலில் எப்படி காங்கிரஸ் அரசியல்? இல்லை, இப்போ அதுக்கு தான் மானிதா அவர் கூட கடந்த இதில் கூட சொன்னார், அந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனதில் ஒரு திமுக எம்பி கூட சஸ்பெண்ட் ஆகலை. இல்லை, இந்த இன்சிடென்ட்ல ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் உங்கள் இருக்கிறது தான் பலம்னா உங்கள் பலம் எங்களுக்கு ஒன்று அப்படி எந்த பலமும் நீங்கள் நிரூபிக்கலையே. எல்லா பலத்தையும் வேறு இடத்துல போய் இங்கே ஆகும்னு கத்திட்டு அங்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிறீங்க அப்படின்னு தான் பேசுகிறாரு இல்லையா? அப்படிங்கும்போது அப்படி வந்து திமுகவை நம்பியே காங்கிரஸ் வந்து கட்சி நடத்த முடியாது இல்லை. ஒருவேளை அடுத்த பாராளுமன்ற தொகுதியில் திமுகவுக்கு சீட்டு கிடைக்கலன்னா காங்கிரஸ் என்ன செய்யும்? போராடாமல் இருந்துருமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சு வர முடியும் இல்லையா? காங்கிரஸ் வேற எங்கேயோ ஜெயிச்சு வருது. அப்படி போய் மெஜாரிட்டி இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் வந்து போராடாமலே இருந்துருமா காங்கிரஸ்? எப்படினாலும் காங்கிரஸ் வந்து போராடித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது திமுக கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டாவதா நாளைக்கு என்னன்னாலும் நடக்கலாம் அரசியலில். ஆனால் காங்கிரஸுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அது பிஜேபியோட கூட்டணிக்கு போகவே முடியாது இல்லையா? அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் திமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் அது கொஸ்டினபிள் தான். நாளைக்கு என்னன்னாலும் நடக்கலாம். அப்போ வந்து காங்கிரஸுக்கு அது உயிர் வாழ்றதுக்கு, அதாவது வந்து என்னன்னா காங்கிரஸால் திமுகவுக்கு பலமான்னு கேட்டால் கண்டிப்பாக பலம்தான். காங்கிரஸ் இல்லாத திமுகவை வந்து அது ஒரு முற்போக்கு முகத்தில் வந்து முகம் கிடைக்கிறது ரொம்ப சங்கடம் திமுகவுக்கு. அதாவது இப்போ காங்கிரஸ் விசிகா 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறதுனால தான் திமுகவை மக்கள் உறுதியாக நம்புகிறாங்க. பாஜகவுக்கு எதிராக இவங்க கண்டிப்பாக நிற்பாங்கன்னு. இது இல்லாத திமுகவை நம்புறது சங்கடம். அது என்னவானாலும் நடக்கலாம் நாளைக்குன்ற எண்ணம் டபுள் மைண்டட் திமுக மேலே இருக்கும். இது டிவிகேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? டிவிகே 234 தனித்து போட்டினா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வரைக்கும் டிவிகேவோட காங்கிரஸ் வரும், இல்லை காங்கிரஸ்லேருந்து ஒரு குரூப்பாவது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பேச்செல்லாம் இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்பாடுகளும் ஒரு மாதிரி முடக்கப்பட்டு அல்லது இவங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, அந்த கட்சிக்கு வந்து பிரச்சனையே இல்லை இந்த எலெக்ஷனுக்கு. அதாவது வந்தால் சந்தோஷம், வரலைன்னா ரொம்ப சந்தோஷன்றது மனநிலையில் தான் அந்த கட்சி இந்த எலெக்ஷனை சந்திக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் காங்கிரஸ் வரல என்ன ஒன்றுமே இல்லையா? அது பாட்டு வந்து அதோட வெற்றி தோல்வி காங்கிரஸால் உள்ளே வர்றதுனால வந்து கூடுதலாக ஏதாவது கொஞ்சம் பலம் கிடைக்கும்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் இருக்கே தவிர, காங்கிரஸ் இல்லாத சூழ்நிலையிலே தாவக உள்ளே வந்ததுனால அதுக்கு பலம் இருக்குன்ற பேச்சுவார்த்தை வந்துருச்சுல்ல. அப்போ காங்கிரஸ் வர்றதுனால மட்டுமே தாவேகா வந்து பலம் பெற போகிறது கிடையாது. காங்கிரஸ் வர்றதுனால கூடுதலாக கொஞ்சம் வந்து பலம் கிடைக்கலாம். ஆனால் வரலைனாலும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது 234 தொகுதியிலையும் வந்து கேண்டிடேட் இன்னும் 60 பேர் வந்து புதுசாக இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்து சேர போகிறாங்க, அது போட்டியிட போகிறாங்க. இன்னொன்று வந்து காங்கிரஸ் உள்ளே வந்ததுனால் இந்த 4 முனை போட்டிங்கிறது இன்னும் ரொம்ப கூர்மையாகும். இப்போ நம்ம வந்து ஒரு கட்டத்தின் மேலே இதில் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றுவாங்கன்ற ஒரு பார்வை வந்து நமக்கு தெரியுது இல்லை. இது வந்து சுத்தமாக தெரியாமலே போகும்.
யாரோ ஒருத்தருடைய பெரும்பான்மை, அதாவது தொங்க நோக்கி, இந்த சட்டசபை தொங்க நோக்கி போறத கண்டிப்பா உறுதிப்படுத்தும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிட்டா. ஆனா வெளியேறுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு இந்த இன்னொரு 10 நாளாவே வந்து இந்த கொஸ்டின் வந்து இதை ஆமா கண்டிப்பா வெளியேறுன்றதுக்கு உண்டான விஷயங்கள் சாத்தியக்கூறுகள் 100 நடந்தாலும் நடக்காதுன்றதுக்கான விஷயங்களும் பேரலா நடந்துகிட்டே இருக்கு. அப்போ 2 கட்சியுமே ஆஸ்லேஷன்ல தான் இருக்கு. அதாவது இந்த காங்கிரஸ் வெளியேறுன்றத வந்து கண்டிப்பா வெளியேறணும்னு நம்மளால சொல்ல முடியாது, வெளியேறாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அவங்களே வெளியேறட்டும்னு ஒருவேளை திமுக நினைக்கலாம், இல்ல அவங்களே வெளியேற்றட்டும்னு ஒருவேளை காங்கிரஸ் நினைக்கலாம். இல்லையா? முடிவுக்கு வராம தான் இருக்காங்க. முடிவுக்கு வர மாதிரி இருக்காங்க. அதாவது எப்படினாலும் நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும்ல. அமாவாசை முடிஞ்சிருச்சு. அமாவாசைக்கு அப்புறம் தான் தமிழக தேர்தல் கிழமையே சுருடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த அமாவாசை முடிஞ்சிருச்சு. 22ஆம் தேதி குழு போட்டு அந்த குழு பேச்சுவார்த்தையை தொடங்க போகுது. இப்போ எப்படியா இருந்தாலும் நீங்க இந்த மாசத்துக்குள்ள முடிவு எடுத்தே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா அந்த தேவை காங்கிரஸ்க்கு இருக்கிறதுனால அந்த ஒற்றை கோரிக்கையில உறுதியா இருக்கு காங்கிரஸ். ஓகே சார், இப்போ இதுல இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் வேற வருது. அந்த ராஜ்யசபா எலெக்ஷன்னால எப்படியான தாக்கம் இருக்கும்னு பாக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு பாக்குறாங்க. அதை வச்சு ஒரு கேம் நடக்கும்ல? இல்லை, கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ராஜ்யசபா தேர்தல் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் தான் இல்லையா? அதாவது வந்து 5000 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது, எல்லாருமே கூட்டணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்கன்னு திமுக சார்பில் சொல்லப்பட்டுச்சு. சொன்ன மறுநாளுக்கு அப்புறம் தான் மதுரையில் வந்து கூட்டம் போட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு காங்கிரஸ். அப்போது ஒரு செக் எடுத்து வச்சது அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த ராஜ்யசபா மிக முக்கிய செக்காக வந்து, அதாவது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் அது சிக்கல். அது ரொம்ப முக்கியமான செக் இல்லை. இப்போ அதாவது வந்து அதை எடுத்து வச்சு விளையாடலாம், இல்லை அது ஆப்போசிட் பார்ட்டி எடுத்து வச்சு விளையாடலாம். இப்போ அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ராஜ்யசபா சீட்டுக்கு கடுமையான போட்டி இருக்கு இல்லையா? ஜி.கே. வாசன் இருக்காரு, தேமுதிக இருக்கு, பாஜக கேட்குதா இல்லையா என்னன்றது தெரியல, பாமக வேற இருக்கு. முக்கியமாக அன்புமணிக்கு வந்து கொடுத்து தான் ஆகணும். அவர் எப்படியும் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு நிற்க போறாரான்றது தெரியல. அப்போ 2 சீட்டுக்கு 1 சீட்டை அதிமுக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாலும் மிச்சம் இருக்க 1 சீட்டுக்கு 4 முனை போட்டி இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4 முனை போட்டியில் நீங்கள் எப்படி இதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போவீங்க? இது இது திமுக எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதே பிரச்சனை இருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பாக கேட்கும் இல்லையா? காங்கிரஸுக்கு இந்த 4ல் எதையாவது ஒன்றை வந்து கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையை நம்ம வந்து வேற ஒரு வழியில் கொண்டு போகலான்றதுக்கு முக்கிய காயினா இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து முன்னாடி வைக்கப்படும் 2 திராவிட கட்சிகள்லையுமே. அப்போ இது வந்து ஒரு பிரீத்திங் பாயிண்ட் தான். அந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ன்றது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரீத்திங் பாயிண்ட் தான், நேஷனல் பார்ட்டி அதாவது இதில் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பிரீத்திங் பாயிண்ட் தான். போன தடவை வந்து நாங்கள் உங்களுக்கு தாரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கலன்னு தேமுதிக சொன்னிச்சு. இப்போ இந்த தேமுதிக வந்து இதை வந்து ஒரு முக்கிய பாயிண்டாக வச்சுக்கிட்டே இனிமேல் எலெக்ஷனை பேசலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ராஜ்யசபா தேர்தல் வந்து தேர்தலுக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் செக்கு தான் இது. இது திராவிட கட்சிகளுக்கு செக்கா இல்லை திராவிட கட்சிகளுக்கு இது லாபமான்றது இந்த பேச்சுவார்த்தையில தான் தெரியும். அமாவாசை வேற முடிஞ்சிருச்சு. ஓகே சார், இன்னும் ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் முடிவு எடுக்காமே இருக்காங்களே, ராமதாஸும் இருக்காரு, அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அது எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அதாவது என்னன்னா சசிகலா அநேகமாக வந்து தனியாக நிற்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சசிகலா போகிறதுனால இவங்க யார் கூட போய் சேருவாங்கன்றது இல்லை, அதாவது சேர வேண்டிய இடத்துல சேராததுனால லாஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே இல்லையா? இப்போ சசிகலா அடாப்ட் ஆகிருக்க வேண்டியது ஏடிஎம்கே கூட்டணியில் தான் அடாப்ட் ஆகிருக்க வேண்டியிருக்கு, ஓபிஎஸ் அங்கே தான் அடாப்ட் ஆகிருக்கணும். இப்போ இந்த 2மே வந்து உங்களுக்கு வெளியேறதுனால இந்த லாஸை வந்து சந்திக்க போகிறது அதிமுக கண்டிப்பாக சந்திக்காம இருக்காது. பிரிக்கிற ஓட்டு குறைவா இருந்தாலும் அது அவங்களுக்கு தான். ஆமா, கண்டிப்பா இருக்கும். இப்போ இவங்க போய் தாவேகாவோட சேர்றாங்க, இப்போ ஆப்ஷன்ல வேற என்ன இருக்கு? அங்கதானே போக முடியும். ஆனா தாவேகா ஏத்துக்குமா? இவங்க மேல எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள், இவங்க இமேஜ் அந்த மாதிரியும் இருக்குல்ல. இல்ல, அது அவங்க வரிசையா ஒருத்தரே ஏத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அது எல்லா கட்சியும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்க மாதிரி தாவேகாலே ஒரு சின்ன வாஷிங் மிஷின் இருக்குதா என்னன்னு தெரியல. அதாவது கூட்டணியா ஒருவேளை ஒரு கட்சியா வச்சு கூட்டணியா போக வாய்ப்பு இருக்கு. தனி கட்சி தாவேகால போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஒரு கூட்டணி கட்சியாக வந்து ஒருவேளை தாவேகாக்குள்ள வந்து சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ சென்றால் அது வந்து அந்த நம்ம சொன்ன அதே அந்த தொங்கை வந்து மேற்கொண்டு ரொம்ப வலிமைப்படுத்தும். இதோட காங்கிரஸும் வந்து இணைஞ்சதுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அந்த போட்டிக்கெல்லாம் மும்முனை போட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாயிரும்.
அதாவது வந்து காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துடும். காங்கிரஸ் வந்துட்டாலே திமுக கூட்டணியில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா வந்து காங்கிரஸ் வைக்கிற அதே கோரிக்கை தவறு இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் திருமாவளவன் சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு கட்சி நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி எத்தனை % ஓட்டு வாங்கினாலும் அதுக்கு உண்டான அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுல என்ன வந்துருச்சு? ஏங்க ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுனால ஒரு கட்சி 5% ஓட்டு வாங்கியிருக்கோ, இல்லை 6% ஓட்டு வாங்கியிருக்கோ, இல்லை 4 வாங்கியிருக்கோ, 3 வாங்கியிருக்கோ, அதுக்கு தகுந்த ஒரு மினிஸ்டர் பதவி ஏதோ ஒன்று கொடுங்க. எல்லா இடத்துலையும் வந்து அதிகார பகிர்வோடு ஜனநாயகம் பரவலாக்கப்படுறதுல என்ன வந்துட போகுது? இப்போ திராவிட சித்தாந்தத்தை இப்போ கூட்டணி ஆட்சியின் மூலமாக வந்து அந்த சித்தாந்தம் அடிபட்டு போகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்காக நீங்கள் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் கூட அதை சொல்லலாம் இல்லையா? திராவிட சித்தாந்தம் இந்த பக்கம் பாஜக வந்து ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியோடு இருக்குது. இப்போ கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வந்துட்டால், இந்த ஏரியாவில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்துட்டா இப்போ வந்து அறநிலைத்துறை வந்து கோயில்களை பூரா வந்து பிரைவேட் ஆக்குவாங்க, மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் வெரைட்டிஸ் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது. அவங்க வந்து இப்போ கூட்டணி ஆட்சி வந்து வேண்டான்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. திமுக கூட்டணியில் ஐடியாலஜிக்கல் சேஞ்சு என்ன இருக்குது? உங்களை விட அதிகமாக சனாதன எதிர்ப்பு பேசுறது விசிகா, உங்களை விட வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மொத்தமாகவே தன்னுடைய அரசியல் எதிரியா வந்து பாஜகவை வச்சிருக்கிறது காங்கிரஸ். இவங்க என்னைக்காவது மாற போறாங்களா? இல்லை வந்து ஐடியாலஜிக்கலா ஏதாவது சேஞ்சஸ் நடக்க போதா? இல்லை இந்த கட்சிகள் வந்து மக்கள் விரோதமான சித்தாந்தங்களை எதையாவது ஒன்று கையில் வச்சிருக்கா? இல்லை இல்லை. அப்போ இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரே சித்தாந்தம், உங்களுடைய ஒற்றை கோரிக்கை, உங்களுடைய ஒற்றை எண்ணெய் எல்லாமே வந்து பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுனால தானே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வருது. திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் இவ்வளோ தொழிலாளர் போராட்டத்தில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, தலித் இஷ்யூவில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு விசிகா. ஏன் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் வலுவிழந்து போயிடக்கூடாது, பாஜக அதன் மூலமாக உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுனால தானே அவ்வளோ தூரம் தங்களை விட்டு ஒரு படி கீழே இறங்கி வந்திருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இந்த திராவிட கட்சிகள் மேலேருந்து இறங்கி வந்து அதிகாரத்தில் பகிர்வு கொடுத்தா தான் என்ன? கட்சிகள் வளர்ந்துருக்கணும்ல சார். காங்கிரஸ் கேட்குதுன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை தானே கேட்குறாங்க. இல்லை, அது என்னன்னா வளர விடணும்ல. நீங்கள் இப்போ உள்ளேயே இருக்குது. இப்போ இதுக்குள்ளேருந்து திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியாக வெளியே போனால் ஒரே கட்சியாக போயிட முடியுமா? இந்த திமுக ஒன்றும் தடை போடலையே கருத்து சொல்றதுக்கோ போராட்டம் நடத்துறதுக்கோ. அவங்களா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. வேணான்னா போய் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், போராட்டம் நடத்தலாம். கடைசியாக இப்படி பேசிடுறது, அதாவது வந்து என்னன்னா நாங்கள் அவங்கள போராட வேண்டாம்னு சொன்னோமான்ற மாதிரி. அதாவது அது அந்த கூட்டணி கட்சிகள் தான் அதை யோசித்து பார்க்கணும் கொஞ்ச அளவு. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து முட்டு கொடுத்து இத்தனை 5 வருஷமாக வந்து ஆட்சியினுடைய அவலங்கள் எதையுமே வெளியில் பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருந்ததின் பலனை தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக பல்வேறு விஷயங்கள்லையும் இந்த அரசை அந்தந்த இடங்களில் சுட்டி காட்டியிருந்தீங்கன்னா கூட அந்த அரசு வந்து நமக்கு ஒரு சின்ன த்ரெட். ஏன்னா எதிர்கட்சின்ற ஒன்று இந்த செயல்பாட்டிலே இல்லை. எதிர்கட்சியினுடைய ஃபெயிலியர் தான் இன்னைக்கு வந்து விஜய் வருகையே. அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் குறைந்தபட்சம் அந்த எதிர்கட்சிகளுடைய ஸ்தானத்தை எடுத்தாவது வந்து செயல்பட்டு இருக்கணும். அது அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ நாங்களே திமுக விமர்சிச்சுட்டா அது பாஜக பலம் பெறதுக்கு உண்டான காரணம் ஆயிரும்னு சொல்றாங்க அவங்க இல்லையா? அப்படி நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? அதை செஞ்சு 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 கடைசி இப்போ எங்க வந்து நிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல உங்களால பேசவே முடியாத இடத்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் உணரணும் இல்லை? ஒரு கூட்டணி கட்சியே திமுக நமக்கு இதெல்லாம் நமக்கு இவ்வளோ தூரம் வந்து அனுசரணையாக இருந்திருக்காங்க, இவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம கடந்து வர்றதுக்கு இவங்க உதவி இருக்காங்க, ஒரு கொள்கைக்காக நம்மளோட நிற்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுப்போம். இல்லை இந்த அதிகாரத்தை எங்களால் ஏன் பகிர்ந்து கொடுக்க முடியலன்னு கூட்டணி கட்சிகளை பூரா கூட்டு வந்து உட்கார வச்சு பேசி அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் வந்து அவரே வந்து முதல்வரே அறிவிச்சிடுறாரு. கூட்டணியில் வந்து அதிகார பகிர்வு கொடுக்க தமிழ்நாட்டில் கிடையாது, மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்களே அறிவிச்சிட்டீங்க. குறைந்தபட்சம் உங்கள் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு எங்களுக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடாதுல எங்களுடைய சித்தாந்த நடவடிக்கை இது. இதனாலெல்லாம் இப்படி ஒரு பகிர்ந்து கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? எங்கள் சித்தாந்தத்தில் நாங்கள் வந்து கல்வி, சமூக நீதி இப்படி நிறையா விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இதில் வேற ஒரு சித்தாந்தம் வந்து இணையும் போது திராவிட சித்தாந்தத்துக்கு எங்கேயாவது வந்து கேடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சியை விரும்பலை அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா எல்லா கட்சிகளுக்கும்? இல்லையே.
இப்போ அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் டிவிகேல வந்து சேர்றது தொடர்கதையாக இருக்குது. இது டிவிகேக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்? ஏன்னா சில பேர் நெகட்டிவாக மாறும்னு கூட சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க அப்செட் ஆவாங்க சீட்டு கிடைக்கலன்னு. இன்னொன்று இவங்க மேலெல்லாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு தூய சக்தின்னு சொல்லக்கூடிய கட்சி இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்னு கேள்வியெல்லாம் வருது. ஸோ இங்கே அதிமுகவினர் வருவதும் அதை தாவேகா ஏற்றுக்கொள்வதும் எப்படி இருக்கும்? இல்லை, அதுதான் அது ஒரு மற்றும் ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு போய் நிறுத்துது தாவேகாக்கு. அது வந்து சரியா தவறானா இப்போ எங்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு பயிற்சி இல்லாத இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு ஒரு பயிற்சிக்கு தேவைப்படுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி அரசியலில் அனுபவப்பட்டவங்களை எங்கள் கட்சிக்குள்ளே கூட்டு வர்றோம். இதனால் வந்து அவர்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்றது இல்லை, இனிமேல் எப்படி இருக்க போகிறாங்கன்றது தான் முக்கியம். நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், அதில் துவைச்சு எங்கள் தலைமை தூய்மையாக தான், எங்கள் தலைமை தூய்மையானதாக இருக்குது. அதாவது வந்து இப்போ இங்கே தாவேகாக்கு வந்தாலும் எந்த விதமான அதிகாரத்தையும் இங்கே வந்து நீங்கள் வந்து உழைச்சி தான் ஆகணும், ரோட்டில் தான் நின்று ஆகணும், மக்களுக்காக போராடித்தான் ஆகணும். அதனால் அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்றதை தங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்வதற்காக தாவேகாக்குள்ளே வந்து இணைகிறாங்கன்னு நம்ம சொன்னாலும், இந்த மாற்றுன்னு ஒன்று நம்ம யோசிக்கும்போது இது போல் இவர்கள் இருவரும் வேண்டான்றதுனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த அமைப்பின் பின்னால் திரண்டிருக்கு. அப்போ அவர்களையே திரும்ப கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிறது சரியா இல்லையான்றது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு விவாதம் வந்து கண்டிப்பாக தொடங்கும். அது வந்து கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. அதுக்கு திமுக அதிமுக போல் வர்றவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்து நடத்தக்கூடிய இயக்கம் அது கிடையாது தாவேகாவுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த கேள்வியை வந்து தலைமையை நோக்கி வைப்பாங்க. இல்லை அப்படி சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் வந்து இதோட இந்த கூட்டத்தோட இணைய முடியாத ஒரு சூழலோ இல்லை பணியாற்ற முடியாத சூழல்லையோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு வெளியேறுவாங்க. அப்படி வந்து ஒரு விவாதம் வந்து கண்டிப்பாக தாவேகாக்குள்ளே ஏற்படணும். ஒரு கட்சியினாலே அப்படி வந்து ஒரு கட்சியினுடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்திற்கு எதிரான ஒரு விஷயங்கள் உள்ளே செலுத்தப்படும் போது அது நம்ம அடாப்ட் பண்ணிக்கவா இல்லை வேண்டாமா, அதை வந்து நம்ம ஒரு விவாதமாக கட்சிக்குள்ளே நடக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் வந்து தாவேகாக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் அந்த ஏரியாவில் இருக்கிறவர் வந்து கட்சிக்குள்ளே வர்றாருன்னா அவரால் அதுக்குள்ளே அடாப்ட் ஆக முடியுமா முடியாதான்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திமுகலே அதிமுகலே நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பவரில் இருக்கிறீங்க, இருந்து அப்படியே திமுகக்குள்ளே போகும்போது அங்கே உள்ள இருக்க லோக்கல் பாலிட்டிக்ஸை நீங்கள் வந்து எப்படினாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ் தாவேகாக்குள்ளே இருக்காது. தாவேகால இருக்கிற எல்லாமே புதுசு, அரசியலுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க நிறைய நடைமுறைகளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க ஒரு ஐடியாலஜியில் ஒரு வழியில் வந்து அரசியலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வர்ற ஆள் 2 பேரும் ஒன்றா சேரும்போது இந்த கிளாஸ் கீழே நடக்கும். அது அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது தக்கதாக இருந்தால் உள்ள வாழ தகாததுன்னா தூக்கி வெளியேறியும், இல்லை இதை பிடிக்காத ஒரு கூட்டம் தாவேகா விட்டு வெளியேறும். இது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஒரு முரண் வந்து கட்சிக்குள்ளே ஏற்படணும். அப்படி ஒரு விவாதமும் அப்படி ஒரு சிக்கலும் ஏற்படத்தான் அவங்க மேற்கொண்டு அரசியல் பயில்வாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வெறுத்து ஒரு கட்சி ஆரம்பித்தோம், அந்த கட்சிக்குள்ளே இது நடக்குதுன்னா அப்போ அடுத்து என்ன எனக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. அப்போ இதுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்றதை விட அதில் அனுபவப்படுறவர்கள் ஒரு முடிவை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆனால் என்னன்னா இப்படி போய் ஆட்கள் சேர்றது தாவேகாவுக்கு பலம், இந்த எலெக்ஷனுக்கு பலம். ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஆல்ரெடி அரசியலில் இருந்து பக்குவப்பட்டவர்களும் புதிதார்களும் 2 இணைந்து அந்த வேலையை செஞ்சு போனாங்கன்னா இதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் இவர்கள் நிற்பார்களா? அதாவது அதிகாரத்தை அனுபவித்து சுவைத்து பழுக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தல் இப்போ ஒரு தேவைக்காக தாவேகாக்குள்ள வந்துட்டாலும் தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் இருப்பார்களா? அதை வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி போகிறாங்களா, அந்த மக்கள் போராட்டங்களில் இருக்கிறாங்களான்றதுல தான் அவங்க உள்ளே இருக்கணுமா வேண்டாமான்ற முடிவை ஏற்கப்படும். நன்றி சார்.